அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 27 7 முதல் 12 வரை உள்ள ஸ்லோகங்களும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. க்ஷோத்பீடிதானாம் ச சராச்சராணாம் சர்வத்ர நானாவிதமன்னமிஷ்டம் ஸ்வாதூனி மூலானி பலானி சாதாஹாம் ஷாகம்பரீதி பிரதிதா ததோ பூஹு. எல்லோரும் தண்ணீரின்றி கஷ்டப்பட்டார்கள் அல்லவா? சதாக்ஷி தேவியின் அருளால் துக்கம் தீர்ந்தது. தண்ணீர் கிடைத்தாலும் பசி தீர வேண்டுமே, உணவு வேண்டுமல்லவா? அதனால் அனைவருக்கும் அன்னமும் தந்தாள், அனைவருக்கும் வேண்டிய பழங்களையும் தந்தாள். அதனால் சாகம்பரி என்றும் அழைக்கப்பட்டாள். சாகம் என்றால் சத்தியம் அல்லது செடி, பழங்கள், காய்கறிகள் என்று பொருள். அதை தந்தவள் சாகம்பரி. தைத்யஸ்து விஜ்ஞாய சமஸ்தமஸ்த்ர சஸ்திரைஸ்ஸ சைன்ய பிரகரன் வபுஸ்தே ரணாங்கணே சாயக வித்தகாத்ரஹ சசப்தமுர்வ்யாம் தருவத் பபாத. வேதத்தை கையில் வைத்திருந்த அசுரர்களுக்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லை. உலகத்திலும் அனைத்து ஜீவன்களும் படும் கஷ்டத்தைக் கண்டு சந்தோஷமடைந்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராமல் திடீரென மழை பொழிந்தது. அதன் காரணமாக எல்லோருடைய பசியும் தாகமும் தீர்ந்தது. துர்கமாசுரன் இதை பார்த்தான், ஆச்சரியம் அடைந்தான். இதற்கு காரணம் தேவிதான் என்று புரிந்து கொண்டான். உடனே தேவியுடன் யுத்தத்திற்கு தயாரானான். தனது அசுர சைன்யத்துடன் தேவியுடன் மோதினான். கோரமான யுத்தம் நடந்தது. தேவியுடன் மோதினால் ஜெயிக்கவா முடியும்? அன்னையின் பானங்களுக்கு இரையானான். பூமியில் சாய்ந்தான். அவன் உடலிலிருந்து ஒரு ஒளி தோன்றி தேவியின் திருமேனியில் மறைந்தது. சச்சாசுராத்மா கலு வேத மந்த்ரான் சிரம் பட்டம் ஸ்வாம் அபிவீக்ஷமானஹ கதாயுராவிஷ்ய பராத்மனி த்வயி அவாப முக்திம் மிஷதாம் சுரானாம். தேவர்களை வெற்றி கொள்வதற்காகத்தானே துர்கமாசுரன் வேதத்தை தன் கையில் வைத்து கொண்டான். அப்பொழுதாவது அவன் அந்த வேதத்தை படித்திருக்கலாம் அல்லவா? அப்படி அவன் படித்திருந்தால் விசுத்தி கிடைத்திருக்கலாம். ஆனால் அவன் அதை படிக்காமல் தானே வைத்திருந்தான். வேத மந்திரத்தின் சக்தியை அவன் பிரம்மாவிடமிருந்து பெற்றதால் அதன் பயனாக தேவியின் முகத்தை பார்த்து கொண்டே தேவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவன் சாயுஜ்ய முக்தியும் அடைந்தான். வேதான் ஹிருதானப்ஜ பவானனீத்வம் புனಶ್ಚ நிக்ஷிப்ய ஜகத் சுரக்ஷாம் கிருத்வானுதா தேவகணைர்நரைಶ್ಚ துஷ்டாதிரோ பூகருணார்த்ரநேத்ராம். அசுரனிடமிருந்து காப்பாற்றிய வேதத்தை மீண்டும் பிரம்மாவிடம் தந்தாள். இந்த உலகத்தை பசி, தாகம், பஞ்சம் போன்ற பெரிய கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றினாள். தேவர்களும் மனிதர்களும் அனைவரும் தேவியை பக்தியுடன் வணங்கினார்கள். தேவி சந்தோஷத்துடன் எல்லோரையும் துர்க்கை, சதாக்ஷி என்ற நாமங்களை எவன் ஜெபிக்கிறானோ அவன் மாயையை கடப்பான் என்று சொல்லி அனுக்கிரகம் செய்து மறைந்து போனாள். பக்தஸ்ய வை துர்கதி நாசினி த்வம் சுகப்ரதா துர்கமஹந்த்ரி மாதஹ துர்கேதி நாம்னா விதிதா ச லோகே விசித்திர ரூபாஸ்தவ தேவி லீலாஹாம். அம்பாள் பக்தர்களின் கஷ்டத்தை தீர்ப்பவள் என்பது போல கதைகளில் சொல்லப்பட்டது. துர்கமன் என்னும் அசுரனையும் வதம் செய்தாள். யதார்த்தமாக பார்த்தால் தேவர்களை விட அசுரர்களுக்குத்தான் அனுகிரகம் செய்திருக்கிறாள். துர்கமனுக்கு சாயுஜ்ய முக்தியும் தந்தாள். தேவர்கள் மீண்டும் மீண்டும் சுக துக்கங்களில் மூழ்கி மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். அசுரனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்தன. துர்கமனை வதைத்ததும் ஒரு அனுகிரகமே. துர்கமனை வதைத்ததால் தேவி துர்கை என்று அழைக்கப்படுகிறாள். பக்தர்களின் துர்கதி தீர்ப்பவள் யாரோ அவளே துர்கா என அழைக்கப்படுபவள். கோப்யஸ்தி சித்தே மம துர்கமோயம் ஞாதஸ்த்வயா நைவ மயா து தேவி யஸ் சந்ததம் த்ருஹ்யதி மே தமாஷு சம்ஹ்ருத்ய மாம் ரக்ஷ நமோ நமஸ்தே. துர்கமாசுரனை அழிக்க தேவி சதாக்ஷியானாள். என் மனதிலும் ஒரு துர்கமாசுரன் இருக்கிறான். அவன் வேதத்தை அபகரிக்கிறான். அதாவது தனக்கும் தேவையான அளவு வேத ஞானம் இல்லை என்று சொல்கிறார்.
அந்த அசுரனை வதம் செய்து வேத ஞானத்தை தர வேண்டும் என்று ஆசிரியர் தேவியிடம் யாசிக்கிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 27வது தசகம் நிறைவடைந்தது. இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.